அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமேதர் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தனான அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் கூட நாங்கள் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை அரசியல் கள நிகழ்ச்சியில் பார்ப்போம். குறிப்பாக இராமேதரன், பலாலி ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்றவுடன் அந்த ஆலயத்தை, அந்த பகுதியை விடுவித்ததாக கூறியிருந்தார். பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலாக கூறியிருந்தார். அது மக்களுக்கு விடுவிக்கப்பட்டது என்று. ஆனால் ஒரு சில நாட்களிலேயே இராணுவம் அதை மறுத்து அதை முழுமையாக அதை தடை செய்து விட்டார்கள். தமிழ் மக்களுடைய இந்த பூர்வீக காணி, அதாவது இராணுவம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற இந்த காணி தொடர்பாக இப்பொழுது ஒரு தற்காலிகமாக திருவிழாக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த பாதை விடுவிப்பது தொடர்பாக என்ன அறிகிறீர்கள் என்று கூறுவீர்களா? நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளங்குமரன் அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கிய செய்தியின் ஊடாக அந்த விடயம் வெளிவந்திருக்கின்ற. அண்மையிலே அவர் பலாலி இராணுவ தளபதி உள்ளிட்டவர்களை சந்தித்து இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக கலந்துரையாடியிருந்தார். அதனுடைய ஒரு அடுத்த கட்டமாக இப்போது அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்குரிய திருவிழா இடம்பெற இருக்கின்ற நேரத்திலே அந்த ஆலய தரப்பினர் மக்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக இராணுவத்தினரோடு கலந்துரையாடி அந்த பாதையை திருவிழா காலத்திலே விடுவிப்பது தொடர்பாகவும் இரவு 10 மணி வரை அந்த பாதையை பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பதென்றும், 1 மாதத்துக்கு இந்த பாதையை பயன்படுத்தக்கூடிய அனுமதியை வழங்குவதற்கு இராணுவத்தினர் இணங்கி வந்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை இளங்குமரன் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இப்போது அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பிரதான பாதையை ஆக்கிரமித்திருக்கிற இராணுவம் இன்னும் விடுவிக்கவில்லை. விடுவிப்பதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது கூட நிபந்தனை அடிப்படையிலே நேர கட்டுப்பாட்டோடு தான் அந்த பாதையை பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பதாக இராணுவம் இணங்கியிருப்பதாக இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாதை விடுவிப்பது தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, அந்த குறிப்பிட்ட பாதை மட்டுமா அல்லது ஏனைய வேறு ஏதும் இடங்கள் விடுவிக்கப்படுமா? இளங்குமரன் தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலே பலாலி வீதிக்கு கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இடங்களும் விடுவிப்பது தொடர்பாக ஒரு ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதிலே முன்னேற்றகரமான நிலைமைகள் காணப்படுவதாகவும், மிக விரைவிலே பலாலி வீதிக்கு கிழக்கு பகுதி விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இளங்குமரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அவர்கள் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் அந்த மக்களுடைய காணிகளை படிப்படியாக விடுவிப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இப்போது இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கான திருவிழாவை முன்னிட்டான அந்த பாதையை விடுவிப்பது நிபந்தனை அடிப்படையிலே விடுவிக்கின்ற அந்த சம்பவத்தோடு எதிர்வரும் காலத்தில் அந்த பலாலி வீதிக்கு கிழக்காக இருக்கக்கூடிய கணிசமான இடங்களையும் மக்களுக்கு மீள கையளிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார். இளங்குமரன் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வேறு ஒரு கதை கூறுகிறாரு. அதாவது வலிவடக்கில் ஒரு அங்குலம் கூட நாங்கள் விடமாட்டோம் என்று அவர் உறுதியாக கூறுகிறார். அப்ப இங்கே குளறுபடி எங்கே? உண்மையிலே பெரும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இன்று மயிலட்டி பகுதியிலே 12வது வாரமாக தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போன்று பலாலியிலும் இப்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும், மயிலட்டியிலே ஒரு வெள்ளிக்கிழமையும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பலாலியிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே வலிவடக்கு பகுதியிலேயும் பலாலி, மயிலட்டி உள்ளிட்ட இடங்களிலே தங்களுடைய காணிகளை தங்களுக்கே வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். இப்படியான நேரத்திலே பாதுகாப்பு பிரதி அமைச்சருடைய அந்த கூற்று என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விடயமாகத்தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைந்திருக்கின்றது. இதுவரை காலமும் ஜனாதிபதி உள்ளிட்ட எல்லோருமே மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்குவதாக கூறி வந்தாலும், பாதுகாப்பு பிரதி அமைச்சருடைய இந்த நிலைப்பாடு என்பது மிக ஆணித்தரமான ஒரு நிலைப்பாடாக அமைந்திருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட வலிவடக்கு பிரதேசத்திலே 2570க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இராணுவத்தினரால் இப்போது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரிலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அவை முற்றுமுழுதாக இன்னும் விடுவிக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான நிலைமையில் தான் அவர் கூறுகின்ற 1661 ஏக்கர் காணிகள்
இராணுவத்தினருடைய தேவைக்காக நிரந்தரமாக அவை சுவீகரிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மிகுதி 700க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்துக்காக அவையும் ஒரு நிரந்தரமாக சுவீகரிக்கப்படும். ஆனால் இதுவரை காலம் அவர்கள் சுவீகரிப்பு என்பது ஒரு தற்காலிகமாக அளவீடுகளை மேற்கொண்டு அதை சுவீகரித்து தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி வந்தார். இனிமேல் எந்த ஒரு காலத்திலுமே அந்த காணிகள் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. அது பாதுகாப்பு அமைச்சினூடாக இல்லை விமான நிலையம் என்று சொன்னால் அந்த விமான நிலையத்தோடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அந்த காணிகள் நிரந்தரமாக சுவீகரிக்கப்பட்டு அதனுடைய உரிமை கையளிக்கப்படும். அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை கூறியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் வலிவடக்கு பகுதியிலே இப்போது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரிலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நிலங்களிலே எந்த ஒரு பகுதியும் விடுவிக்கப்பட முடியாது. அது இராணுவ தேவைக்காகவும் விமான நிலைய விரிவாக்கத்துக்காகவும் நிரந்தரமாக சுவீகரிக்கப்பட போகின்றது. அவ்வாறு சுவீகரிக்கப்படுகின்ற காணிகளுக்கு மக்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கப்படும். அந்த இழப்பீட்டு தொகை மட்டும்தான் அரசாங்கத்தினால் இப்போது அந்த காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற விடயத்தை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். காணிகளோ இல்லை வேறு எந்த ஒரு பரிகாரமும் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஆகவே உயர் பாதுகாப்பு வலயமாக ஆக்கிரமிக்கப்பட்டதுதான். நீங்கள் எவ்வளவுதான் தலைகளாக நின்று போராடினாலும் ஒரு அங்குல நிலத்தையேனும் உங்களுக்கு விடுவிக்கின்ற நிலைப்பாட்டில் இந்த அரசாங்கம் இல்லை. இராணுவம் மற்றும் விமான நிலைய விரிவாக்கத்துக்காக அத்தனை நிலங்களும் பயன்படுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே நீங்கள் தமிழ் மக்களுக்கு அவர் சொல்லி இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு, இழப்பீட்டை பெற்றுக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் அதுவும் கிடையாது. நீங்கள் இதுதான் முடிவு, அரசாங்கத்தினுடைய முடிவு. காணிகளை நிரந்தரமாக சுவீகரிக்க போகிறோம். நீங்களாக முன்வந்து அதை விட்டு கொடுத்தால் உங்களுக்கான இழப்பீடு வழங்கப்படும். அதுக்கு மாற்று காணிகளை பற்றி கூட அவர்கள் பேசவில்லை. பண ரீதியான ஒரு இழப்பீட்டை வழங்குவது தொடர்பாகத்தான் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கூறியிருக்கிறார். ஆகவே நீங்கள் மனமு வந்து இராணுவத்துக்கும் விமான நிலைய விரிவாக்கத்துக்கும் அந்த காணிகளை விட்டு கொடுப்பதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை. அவ்வாறு விட்டு கொடுக்க முன் வந்தால் உங்களுக்கு அதுக்கான மதிப்பீட்டிலே உங்களுக்கான இழப்பீடு வழங்கப்படும். இல்லை என்று சொன்னால் என்ன அடுத்த கட்டம்? பணமும் இல்லை, நிலவும் இல்லை என்ற ஒரு நிலைமைதான் உருவாகும். ஆகவே தமிழ் மக்களை அந்த சொல்வார்கள், அந்த களத்திலே கத்தியை வைத்துக் கொண்டு பேரம் பேசுவதை போன்ற ஒரு நிலைப்பாட்டிலே ஒரு அச்சுறுத்துகின்ற பாணியிலே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இந்த தகவலை கூறியிருக்கிறார். அது உண்மையில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாகத்தான் அந்த அறிவிப்பு அமைந்திருக்கின்றது. இது என்ன புல்லுடா ராமதரன்? அமைச்சர் இப்படி கூறுகிறார். இதே நேரத்தில் நீங்கள் இளங்குமரன் கூறிய விடயத்தை நீங்கள் கூறினீர்கள். அனுரகுமார திசாநாயக்கா கூறுகிறார் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்று அவர் அடித்து கூறுகிறார். அப்படி என்றால் இங்கே குழப்பம் எங்கே? என்ன நிலவரம்? உண்மைதான். தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூறுகிறார், பலாலி வீதிக்கு கிழக்காக இருக்கக்கூடிய காணிகளை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சொல்கின்றார், ஒரு அங்குல நிலத்தையென நாங்கள் விடுவிக்கப் போவதில்லை, அதற்காக இழப்பீடை வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்றார். அதே நேரத்தில் ஜனாதிபதி நேற்றைய தினம் ஒரு கருத்தை கூறுகின்றார், மக்களுடைய காணி மக்களுக்கே வழங்கப்படும். படையினருடைய தேவைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலும் அது மக்களுடைய காணியாக இருந்தால் அது மக்களிடமே வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் கூறுகின்றார். அவருடைய அமைச்சரவையிலே பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த கருத்தை கூறுகின்றார். அந்த காணிகள் இராணுவத்தினுடைய தேவைக்கும் விமான நிலைய விரிவாக்கத்துக்குமாக சுவீகரிக்கப்பட போகின்றது என்று. ஆனால் ஜனாதிபதி கூறுகின்றார் மீண்டும், யார் முட்டாளாக்க பார்க்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதி இளங்குமரன் எம்பி போன்றவர்கள் மக்களை ஏமாற்றி மக்களிடம் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடுவதற்கேற்ற வகையிலே அவர்கள் அந்த சுலோகங்களை அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். உண்மையிலே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இந்த காணி வெடிப்பு தொடர்பாக நான் நினைக்கிறேன் 2-3 தடவை யாழ்ப்பாணத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் உள்ளிட்டவர்களோடு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலிலே மிக இறுக்கமாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இருந்ததை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. வலிவடக்கு யாழ்ப்பாணத்திலே காணிகள் விடுவிப்பு, குறிப்பாக வலிவடக்கிலே காணி விடுவிப்பு என்று சொன்னால் அது நடக்கவே நடக்காத காரியம் என்ற வகையிலே அவருடைய நிலைப்பாடு என்பது இருந்தது. ஆகவே அவர்கள் திட்டவட்டமாக அந்த வலிவடக்கு பலாலி, குறும்பைகட்டி, வசாவிளான், மயிலிட்டி, ஊரணி, பலாலி, தையிட்டி, காங்கசந்திர உள்ளிட்ட இடங்களிலே இன்று வரை விடுவிக்கப்படாது இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வைத்திருப்பது என்பதை அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றனர். பலாலி கிழக்கென்று நீங்கள் பார்க்கின்ற போது ஏற்கனவே தொண்டைமனாறு
சந்தியிலிருந்து அ பலாலி வரை அண்டனிபுரம் வரையான பகுதி முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. பலாலாய், அண்டனிபுரம் ஆகிய பகுதிகள் முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. பலாலி கிழக்கு பக்கத்திலே பலாலி ஒரு குறிக்கப்பட்ட பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே பலாலி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை இருக்கின்ற பகுதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இருந்த ஒரு கணிசமான இடங்கள் அந்த இறுதியாக ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்த காலப்பகுதிகளிலே நான் நினைக்கிறேன் 57 ஏக்கர் நிலம் அதிலே விடுவிக்கப்பட்டது என்று நம்புகின்றேன். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 57 ஏக்கர் நிலம் அதிலே விடுவிக்கப்பட்டது. அது கடைசியாக அந்த பலாலி கிழக்கு பகுதியிலே அந்த இடங்கள் விடுவிக்கப்பட்டது. அதோடு அந்த பலாலி அதிலே ஒரு மாதா கோயில் ஒன்று இருக்கின்றது. அந்த மாதா கோயிலில் இருந்து மேற்கு பக்கமாக மயிலிட்டி சந்தி வரை அங்கே ஒரு மிக நீண்ட பிரதேசத்தை இராணுவத்தினர் தங்களுடைய கைவசம் வைத்திருக்கிறார்கள். பருத்தித்துறை பொன்னாலை வீதியினுடைய வடக்கு பக்கமாகவும் தெற்கு பக்கமாகவும் இந்த குறிக்கப்பட்ட பகுதி முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பலாலி அந்த மாதா கோயில் எல்லையிலிருந்து ஆரம்பித்து மயிலிட்டி சந்தி வரை அந்த இடம் வந்து முழுமையாக இராணுவத்தினர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த பலாலி பொன்னாலை வீதி மட்டும் அந்த வீதி போக்குவரத்துக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய வடக்கு பக்கமாகவோ தெற்கு பக்கமாகவோ மக்கள் குடியேறுவதற்கு எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை. இப்படியான இதுதான் இளங்குமரன் அவர்கள் கூறியிருந்தார். பலாலி வீதிக்கு பலாலி வீதி என்பது பலாலி சந்தியிலிருந்து அந்த விமான நிலைய பகுதி ஊடாக செல்கின்ற தெற்கு பக்கமாக செல்கின்ற வீதி. அந்த வீதிக்கு கிழக்கு பக்கமாக இராணுவ தேவைக்காக அங்கே காணிகள் சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய நிலங்கள் மேற்கு பக்கமாகத்தான் விமான நிலையம் இருக்கின்றது. ஆக மேற்கு பக்கமாக பலாலி அந்த பிரதான வீதி மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய பகுதி என்பது விமான நிலைய விரிவாக்கத்துக்காக சுவீகரிக்கப்படக்கூடிய நிலைமையும், கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய கணிசமான பகுதிகள் இராணுவ தேவைக்காக சுவீகரிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே அது குடியிருப்புகளோடு தொடர்பட்டதாக அந்த குடியிருப்பு ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பகுதியில் இருந்து அந்த மக்களுடைய காணி விடுவிக்கப்பட்ட எல்லையிலிருந்து இராணுவ ஆக்கிரமிப்பு தொடர்கின்றது. விமானப்படையினர் அங்கே குடிகொண்டிருக்கின்றார்கள், கடற்படையினர் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த பகுதிகள் இராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதை தவிர்த்து அந்த கடற்கரையோர பகுதியில பார்த்தீங்களானா அவர்கள் உல்லாச விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களிலே அவ்வாறு உல்லாச விடுதிகளை அவர்கள் அமைத்து இராணுவ அதிகாரிகளுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய விருந்தினர்கள் அங்கே வருகை தருகின்ற போது அவர்கள் அங்கே தங்கியிருந்து அந்த இயற்கை சூழலை அவர்கள் ரசித்து விட்டு செல்லக்கூடிய வகையிலானதாகத்தான் அந்த இடங்களை அவர்கள் அமைத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிலத்துக்கு சொந்தமான மக்கள் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்று வரை 3 தசாப்தங்களுக்கு மேலாக இலங்கையினுடைய பல பகுதிகளிலே அவர்கள் அகதிகளாக பல இன்னல்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிலத்துக்கு சொந்தமான மக்கள் இன்று போர் முடிந்து 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று நீங்கள் அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை முற்றாக அழித்து விட்டோம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு தூரம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுடைய மக்களுடைய காணிகளை நீங்கள் வல்வளைப்பு செய்து வைத்துக் கொண்டு அந்த பலாலி அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே தான் நீங்கள் உங்களுடைய இலங்கையினுடைய ஒட்டுமொத்த தேசிய பாதுகாப்பையும் கொண்டு வந்து நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீர்களா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கின்றது. இத்தனை ஆயிரம் மக்களை நீங்கள் அகதிகளாக தொடர்ந்து வாழ வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு தேசிய பாதுகாப்பை நீங்கள் நிறுத்த தேசிய பாதுகாப்பு என்றால் என்ன? ஒன்று நாங்களாக விரும்பி அந்த இடங்களை நாங்கள் தர வேண்டும். எங்களுக்கே சம்பந்தம் நீங்கள் இலங்கை அரசாங்கமும் இலங்கை அரச படைகளும் தமிழர்களுக்கு இங்கே பாதுகாப்பாக இருக்கின்றது. இருக்கின்ற ஒவ்வொரு அரச படையினரும் தமிழர்களை வேட்டையாடக்கூடியவர்களாக தமிழர்களை ஏதோ ஒரு விதத்தில் துன்புறுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே எங்களை அகதிகளாக்கிவிட்டு எங்களுடைய இடங்களிலே நீங்கள் குந்தி இருந்து கொண்டு யாருடைய பாதுகாப்பை நீங்கள் நிறுத்தப் போகின்றீர்கள்? அப்படி அதுக்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லையே. குறைந்தபட்சம் ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த சூழல் அந்த பகுதிகளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக பரம்பரையாக நாங்கள் இருந்து வந்த எங்களுடைய நிலங்களை நாங்கள் இழந்து நிற்கின்ற போது அதனால் ஒரு துளியளவேனும் எங்களுக்கு நன்மை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அது எங்களுக்கு பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு ஆக்கிரமிப்பை எப்படி தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அது ஜனாதிபதி அவர்கள் தங்களுடைய கையாளாகத்தனத்தை மூடி மறைப்பதற்கு அவர்கள் இப்படியான கூற்றுகளை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள்.
என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நாங்க தையிட்டி விவகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக கூறுகிறோம். இதுவரை இலங்கை சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னராக அமைந்த அரசுகளிலே மிக பலகீனமான ஒரு ஜனாதிபதியாக அன்று உமர் திசாநாயக்க அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்ன ஜனாதிபதி ஒரு ராணுவத்தை தன்னால் கட்டுப்படுத்த முடியாத, முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத, இல்லை தான் செய்ய நினைப்பதை ராணுவத்தினரை சம்மதிக்க வைத்து அதை செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமையிலே ஒரு பலகீனமான ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர்ன்னு சொன்னால் அது ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்க மட்டும்தான். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தையிட்டி விகாரையிலே அவர்கள் தையிட்டி விகாரை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது என்பது அவர்கள் நன்றாகவே தெரியும் மக்களுடைய காணி. ஒரு ஒரு சிங்கள குடும்பமேனும் இல்லாத ஒரு இடத்திலே அவ்வளவு பிரமாண்டமான விகாரை தேவையில்லை என்கிற நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அது இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே அது இருக்கின்ற நிலைமையிலே அதை இராணுவத்தை கடந்து அந்த தையிட்டி விவகாரத்திலே நீதியை வழங்குவதற்கு ஜனாதிபதியினால் முடியாமல் இருக்கின்றது. மக்களுடைய காணி மக்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தையிட்டி விகாரை மட்டுமல்ல, ஏனைய இடங்களிலே இராணுவத்தை மீறி இராணுவத்தினருடைய சம்மதம் இல்லாமல் ஒரு அங்குலம் என்ற நிலத்தை கூட விடுவிக்க முடியாத ஒரு வக்கற்ற நிலைமையில் தான் ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்கா இருக்கின்றார் என்று சொன்னால், இதற்கு முன்னர் அப்படி எதுவுமே இல்லை. அவர்கள் வேறு சூட்சுமங்கள் பயன்படுத்தி காணிகளை விடுவித்தார் என்பது வேறு விடயம். ஆனால் அவர்கள் விடுவித்தார்கள். ஆகவே ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்கா மற்றும் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்ற விடயமெல்லாம் அந்த விடயங்களை திசை திருப்புவதற்காகவும், அதை மடைமாற்றி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே இவர்கள் கூறுவதைப் போன்று மக்களுடைய காணி மக்களுக்கு என்கின்ற அந்த கோஷம் என்பது இவர்கள் ஆட்சி முடிகின்ற வரை அதை இவர்கள் தங்களுடைய சுலோகமாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றத்தான் போகின்றார்கள். அதோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் ஒரு யாழ்ப்பாணத்திலே வழிவடக்கிலே எந்த ஒரு இடத்தையுமே விடுவிப்பதற்கு அவர்கள் ஒருபோதுமே சம்மதிக்கப் போவதில்லை. ஏன்னா அண்மை காலமாக நடைபெறுகின்ற கட்டுமானங்களை பார்க்கின்ற போது அவர்கள் அதை விடுவிப்பதற்கான எந்த அறிகுறிகளுமே இல்லை. இந்த அரசாங்கம் பொறுப்படுத்ததுக்கு பிற்பாடு கூட அவர்கள் தங்களுடைய நிலைகளை பலப்படுத்துகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அண்மையில் கூட அந்த ஒரு பாரிய போராட்டம் வழிவடக்கிலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டு 36 ஆண்டுகள் குறிக்கின்ற வகையிலே ஜூன் மாதம் 15ஆம் தேதி அங்கே போராடி விட்டு வந்து அடுத்தடுத்த நாட்களிலே பலாலி சந்தியிலே கடற்கரை பகுதியாக பிரதான வீதிக்கு பரதுரை பொன்னாலை வீதிக்கு வடக்கு பக்கமாக அங்கே ஒரு இராணுவத்தினரால் ஒரு உணவகத்துக்கான கட்டுமானம் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த கட்டுமானம் யார் மேற்கொண்டாலும் அந்தந்த பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களுடைய அனுமதி பெற்றுத்தான் அவர்கள் கட்டிடங்களை அமைக்க வேண்டும். ஆனால் இராணுவத்தினர் இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியிலே மக்கள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அந்த அங்க ஏன் அந்த இராணுவம் என்றால் அங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகள் யார் சிங்கள மக்கள் வருகின்றார்கள். இவர்களுடைய சிங்கள குடும்பத்தினர் வருகின்றார்கள். அவர்களுக்குரிய தேவைக்காக அங்கே ஒரு ஒரு உணவு சாலை ஒன்றை அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு இதை சொல்கின்றது? மக்கள் போராடுவதிலும் எந்த பயனும் இல்லை. ஜனாதிபதி சொல்கின்ற கூற்றிலும் எதுவுமே இல்லை. அவர்கள் நீங்க சொல்வதை சொல்லுங்கள், நீங்கள் போராடுகின்றவரை போராடுங்கள். ஆனால் முடிவு நாங்கள் தான் எடுக்க வேண்டும். நாங்கள் ஒருபோதுமே இந்த இடத்தை விட்டு செல்ல போவதில்லை என்பதை அவர்கள் ஆணித்தரமாக சொல்வதனுடைய வெளிப்பாடுதான் இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலும் இந்த அறிவிப்புகளுக்கு மத்தியிலும் அங்கே அந்த உணவு சாலை அமைக்கப்படுகின்றது. இந்த கட்டுமானங்கள்ல நிரந்தரமான கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இவர்கள் ஒருபோதுமே அந்த இடத்தை விட்டு இராணுவத்தினர் வெளியேறப் போவதில்லை. அந்த இராணுவத்தினர் வெளியேற்றுகின்ற வல்லமையோடு இந்த ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்கா அவர்கள் இல்லை என்பதைத்தான் நான் திட்டவட்டமாக கூறுவேன். ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. அனுரகுமார திசாநாயக்கா தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் என்றால் தமிழ் மக்கள் முட்டாள்கள். ஏன் தெரியுமா? தொடர்ச்சியாக கூறுகின்றார், கிளிப்பிள்ள சொல்லுவது போல் மக்களுடைய காணியை விடுவிப்போம், மக்களுடைய காணி மக்களுக்குத்தான், செம்மணியில் நடந்த குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், மக்களுடைய காணியை விடுவிப்போம், இதைத்தான் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வருகின்ற என்னவென்றால் இராமேந்திரன், மக்களுடைய காணியை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இந்த கோயிலுக்கான ஒரு பாதையே இராணுவத்திடம் கெஞ்சித்தான் இந்த அனுமதியை பெற வேண்டும் என்று இருக்கிறார் என்றால், இந்த இலங்கை தீவை இலங்கையை யார் ஆட்சி செய்கிறார்கள்? அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கமா அல்லது இராணுவத்தினரா? ஒரு காணியையே விடுவிப்பதற்கு இவரால் முடியவில்லை என்றால் எப்படி தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்க போகிறார்கள்? நீதியை எப்படி பெற்றுத்தரப் போகிறார்கள்? அப்படி காணியை விடுவிப்பதற்கு சாத்தியமா? நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. இவர்கள் அந்த குடுகுடுப்பைக்காரர்களை போன்று நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டு வாசல்ல நின்று குடுகுடுப்பை சொல்வதை போன்றுதான் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த நாள் முதல் அவர்கள் இன்று வரை சொல்கின்ற விடயம் 3 விடயங்களை அவர்கள் அந்த உச்சட்டனம் செய்து வருகின்றார்கள்.
காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வலிகள், வேதனைகளை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அது நீங்க சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் நேரடியாக அதனுடைய வலிகளை உணர்ந்தவர் என்ற வகையில ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்துக்கு நிச்சயமாக நீதியை வழங்குவோம். செம்மணி விவகாரத்திலே நீதி நிலைநாட்டப்படும். அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். மக்களுடைய காணி மக்களுக்கே. தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே அவர்கள் சொல்கின்ற 3 பிரதானமான வாக்குறுதிகள் இவை. இன்று 2 ஆண்டுகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே, இந்த 3 வாக்குறுதிகளிலும் ஒரு துளியளவு முன்னேற்றத்தை கூட இவர்களினால் அடைய முடியவில்லை. அதை செய்ய முடியாத நிலைமையில் தான் இவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்று ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கான வீதியை விடுவித்தார்கள். மிகப்பெரிய ஒரு ஆளவட்டம் போட்டு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து அதை திறப்பு விழாவாக தங்களுடைய ஆட்களை வைத்தெல்லாம் நடத்தினார்கள். அது திறப்பு விழா நடத்தி அடுத்த நாள் அந்த செய்தி ஈரம் காய்வதற்கு முன்னர் அடுத்த செய்தி வருகின்றது. இராணுவத்தினர் வீதியை மறைத்து ஆக்கிரமித்து விட்டார்கள் என்று. இன்று வரை அதற்கு போராடி இப்போது திருவிழாவை காரணம் காட்டி கெஞ்சி மன்றாடி 1 மாதத்துக்கு அந்த பாதையை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க இராணுவத்தினரை இணங்க செய்திருக்கின்றார்கள். அது கூட கடைசி நேரத்துல என்ன முடிவு வரும் என்று தெரியாது. இன்னும் அது முடிவாக இல்லை. இராணுவத்தினர் இணங்கி இருக்கின்றார்கள் என்ற தகவல்லாம் வந்திருக்கின்றதே தவிர, அவர்கள் திறந்து விட்டதாக இன்னும் இல்லை. ஆகவே இதுதான் எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிலத்திலும் புலத்திலும் இருந்து கொண்டு அன்றோகுமர திசாநாயக்கா அவர்களை அசகாய சூரராகவும், அவர் ஏதோ தமிழ் மக்களை மீட்க வந்த தேவதூதராகவும், அவர் ஒரு நல்லவர், வல்லவர், இதுவரை இருந்தவர்களை எல்லாம் விட இவர்கள் பரவாயில்லை, இவர்கள் மாற்றத்தினுடைய தேவதூதர்கள் என்றெல்லாம் இன்று வரை நம்பிக்கொண்டிருக்கின்ற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஒரு வீதியை இது காலங்காலம் நாங்கள் கொழும்பு ஜனாதிபதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீதியை விடுவிக்க சொல்லி நாங்கள் கேட்கவில்லை. இல்லை பாராளுமன்றம் அமைந்திருக்கக்கூடிய உயர் பாதுகாப்பு நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீதியை விடுவிக்க சொல்லி நாங்கள் கேட்கவில்லை. 1990ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஆண்டாண்டு காலமாக காலாதி காலமாக நாங்கள் வாழ்ந்து வந்த எங்களுடைய மண்ணிலே நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய உரித்துள்ள இடத்தை விடுவிக்க சொல்லி கேட்கின்றோம். இது ராணுவம் நிரந்தரமாக அங்க நிலை கொண்ட இடமும் அல்ல. இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்காக மன்னர் காலத்தில் இருந்து அது பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக இருந்த இடமும் அல்ல. யுத்தத்தின் பெயரால் எங்களை விரட்டி அடித்து விட்டு அந்த இடத்திலே வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றி விட்டு வந்து பல்வந்தமாக குந்தி இருக்கின்றது ராணுவம். ஆக அந்த ராணுவத்தினருடைய தேவைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு வீதியை தன்னும் விடுவிக்க முடியாத அன்றோகுமர திசாநாயக்காவினால் தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்வார்கள் என்று இனிமேலும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றீர்களா? அப்படி நம்பிக்கொண்டிருப்பதன் ஊடாக நாங்கள் இதை அடையப் போகின்றோம். கால நீட்சியிலே எங்களுக்கான போராட்டத்தையும் எங்களுடைய விடுதலை அரசியலை பலகீனப்படுத்த போகின்றோம். அதுதான் நடைபெறப் போகின்றது. இன்று எங்களுக்குள்ளாகவே பிளவுபட்ட நிலைமையில நின்று கொண்டு ஒரு பக்கம் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இன்று எங்களுடைய விரலை வைத்துக் கொண்டு எங்களை கண்ணை குத்துகின்ற வகையிலாக எங்களுடைய மக்களையே நிலத்திலும் புலத்திலும் இருந்து கொண்டு அனுர தோழர் ஏதாவது செய்வார் என்று இன்று வரை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற நிலைமை என்பது எங்களை பலகீனப்படுத்துகிறது. இது முன்னப்போதும் இல்லாத ஒரு விடயம். முன்னர் நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக ஒன்றாக நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக போராடினோம். ஆனால் இன்று ஒரு ஒரு கழிவிரக்கம் காட்டக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கம் ஏதோ செய்யும் என்று நம்பக்கூடியவர்கள் ஒரு தரப்பாக அது சிறுபான்மையினராக இருந்தால் கூட எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருந்தால் கூட அப்படியானவர்கள் நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய பதிலுக்கே நாங்கள் விட்டு விடுவோம். இதுதான் யதார்த்தம். ஒரு தையிட்டி பிகாரை ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டது என்பதை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்கின்றார், சகலரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு ஒற்றை செங்கல்லை கூட உருவுவதற்கு பக்கற்ற நிலைமையில் தான் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருக்கின்றார். அவருடைய அரசாங்கம் இருக்கின்றது. வானை வளைத்து வில்லாக வளைத்து வானவில்லை வசந்தமாக கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி வழங்கக்கூடிய அந்த திடீர் தோழர்களாக இருக்கக்கூடிய அந்த என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், அவருடைய அடிப்பொடிகளாக இருக்கட்டும், அவர்கள் கூட யாராலுமே முடியாத அந்த ஒரு ஒற்றை செங்கல்லை உருவுவதற்கு. மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்று சொல்பவர்கள் இராணுவத்திடமிருந்து ஒரு வீதியை கூட விடுவிக்க முடியாதவர்களாக விடுவித்ததாக சொன்னதை கூட அவர்கள் அதை நிறைவேற்ற முடியாத நிலையிலே இன்று கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கடக்கப் போகின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான நிலையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் தமிழ் மக்கள் தங்களுக்கான நியாயமான உரிமைகளை
தீர்வை பெற்றுக்கொள்வது என்பது கல்லிலே நார் உரிப்பதை விட மிக மிக அசாத்தியமான விடயம் என்றால் நான் நம்புகிறேன். ஒன்று மட்டும் நான் கூறலாம் ராமதரன். அனுரகுமார் திசாநாயக்கா சரியாகத்தான் கணித்திருக்கிறார் ஒன்று சிந்திக்க தோன்றுகின்றது. ஏனென்றால் மருதங்கேணியிலும் கூட காணி சுவீகரிப்பதற்காக அளவீடு செய்து கொண்டிருந்த நேரத்தில் அது இடைநிறுத்தப்பட்டிருப்பது போல் தெரிகின்றது. என்ன நடந்தது மருதங்கேணியில்? உண்மையில் மருதங்கணியிலே ராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. 25 ஏக்கர் நிலத்திலே ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்ற இடத்துக்கு 2013ஆம் ஆண்டு நிலம் அளவீடு செய்யப்பட்டது. அந்த அளவீடு என்பது காணி உரிமையாளர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒருதலைபட்சமாக அளவீடு மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலைமையிலே தற்போது காணி உரிமையாளர்களுக்கு அயல் காணி உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த காணியை அளவீடு செய்து சட்டபூர்வமாக அந்த 25 ஏக்கர் நிலங்களையும் பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக அந்த தரப்பினருக்கு அதை நிரந்தரமாக சுவீகரித்து உரிமை மாற்றம் செய்வதற்கான ஒரு அளவீட்டு நடவடிக்கையாகத்தான் இந்த அளவீட்டு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இருந்தது. இதிலே உண்மையிலே ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம், இதுவரை காலமும் இடம்பெறாத ஒரு விசித்திரமான சம்பவம் மருதங்கணியில இடம்பெற்றது என்று சொன்னால், அந்த காணி உரிமையாளராக இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து லண்டனிலே வசிக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர் ஒருவர் இராணுவத்துக்கு காணியை விற்க வேண்டும் என்று அதுக்கு எதிராக போராடியவர்களோடு அவர் மல்லு கட்டியது ஒரு விசித்திரமான விடயமாக இருந்தது. அதான் நாங்கள் இந்த அன்ரோமர திசாநாயக்கா தோழருக்கு அந்த மயக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அதனுடைய பிரதிபலிப்புகளை நாங்கள் இந்த விடயத்திலே பார்க்கின்றோம். உண்மையிலே அது உண்மையிலே அவர்களுடைய ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன். இதுவரை காலம் இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு அங்குலம் நிலமேனும் எங்களுடைய பூர்வீகமான இடம் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் இல்லாவிட்டாலும் காலாதி காலத்துக்கு அது எங்களுடைய பெயர் சொல்லக்கூடிய வகையில இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தமிழர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய 25 ஏக்கர் காணியை இராணுவத்துக்கு விற்பதற்காக ஒருவர் அங்கிருந்து வந்து காணியை அளவீடு செய்வதற்கு துணை போயிருக்கின்றார் என்று சொன்னால் அது விசித்திரம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். உண்மையிலே தமிழர்களுடைய ஒரு விடுதலை போராட்டத்திலே மிக ஒரு 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 அதிர்ச்சிகரமான ஒரு நாளாகவும் ஒரு அத்தியாயமாகவும் இது அமையும் என்றுதான் கருத முடியும். உண்மையிலே அந்த காணிகள் சுவீகரிக்கப்படுகின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர்தான் எப்போதுமே முன்னின்று அதற்கு எதிராக போராடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் அங்கே அதுக்கு எதிராக போராடினார்கள். அதே போன்று காணி உரிமைகள் அமைப்பு சேர்ந்தவர்களும் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள். வேறு பல சமூக ஆர்வலர்களும் அந்த இடத்திலே போராட்டத்திலே பங்கு பெற்றிய போது இவர் இராணுவத்தோடு சேர்ந்து நின்று கொண்டு தன்னுடைய காணியை அளக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி காணி அபகரிப்புக்கு எதிராக சுவீகரிப்புக்கு எதிராக போராடியவர்களோடு அவர் வாதம் பண்ணி கொண்டிருந்த விடயம் மிகப்பெரிய ஒரு ஒரு குழப்ப நிலைமை ஏற்படுத்தியது. செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் மன்றாட்டமாக நீங்கள் காணியை விற்பதிலே எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. காணியை விற்பதாக இருந்தால் எங்களுடைய மக்கள் காணிகளை இழந்து இந்த மண்ணை சேர்ந்த மக்கள் இவ்வளவு பேர் காணிகளை பெறுவதற்காக இருக்கின்றார்கள். நீங்கள் அந்த மக்களுக்கு காணியை தயவு செய்து வழங்குங்கள். தயவு செய்து இராணுவத்துக்கு காணியை வழங்காதீர்கள். இராணுவத்துக்கு காணியை வழங்குவதனூடாக நிரந்தரமாகவே இந்த பகுதியிலே இராணுவம் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே நீங்கள் காணியை கொடுப்பதாக இருந்தால் இந்த மக்களுக்கு கொடுங்கள் என்று மன்றாட்டமாக கேட்டபோது கூட அவர் எதற்குமே செவிசாய்க்காது தான் இராணுவத்தினருக்கு காணியை வழங்குவதிலே எந்தவித மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. காணியை அளப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரியிருந்தார். அந்த இடத்தில் தான் ஒரு திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டது. உண்மையிலே இயற்கை கூட நான் நினைக்கின்றேன் அவ்வாறான வஞ்சகத்தனத்துக்கு துணை போகாது தமிழர்களுடைய பக்கம் இருந்திருக்கின்றது என்றுதான் நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது. அங்கே அளவீடு செய்வதற்காக வந்த அதிகாரி கூறியிருக்கின்றார், ஏன்னால் இவருக்கு சொந்தமானது 35 ஏக்கர். இவர் உள்ளிட்ட 7 சகோதரர்களுக்கு பரம்பரையாக இவர்களுக்கு கிடைத்த அந்த காணி 35 ஏக்கர் காணி இவர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது. இராணுவ முகாம் அமைந்திருக்கின்றது 25 ஏக்கர். அதற்கு வெளியாக 10 ஏக்கர் காணிகள் இருக்கின்றது. ஆக இவருடைய கோரிக்கை என்பது அளந்தால் 35 ஏக்கரையும் ஒட்டுமொத்தமாக அளக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அளக்க வேண்டாம். அளவீடு செய்ய வந்த அதிகாரி தனக்கு மேலிடத்திலிருந்து பணிக்கப்பட்டது. இராணுவ முகாம் இருந்த பகுதி ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு காணி உரிமையாளராகிய கொடுத்த நபருடைய ஒப்புதல் இல்லாமல் அது அளவீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது அவ்வாறு காணிய உரிமையாளருடைய ஒப்புதல் இல்லாமல் அளவீடு செய்யப்பட்டது சட்ட ரீதியாக வலுவற்றது. ஆகவே இப்போது இவர்கள் காணி உரிமையாளருடைய சம்மதத்தோடு அதை அளவீடு செய்து நிரந்தரமாக அவர்களுக்கு சுவீகரிப்பதற்கு இவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயத்தை அவர் அந்த காணி அளவீடு செய்ய வந்த அதிகாரி காணி உரிமையாளருக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். தனக்கு மேலிடத்திலிருந்து வழங்கப்படுகின்ற உத்தரவு என்பது அறிவுறுத்தல் என்பது இந்த 25 ஏக்கர் மட்டும் அளவீடு செய்ய வேண்டும் என்பதாக. அப்போ இறுதியாக கூறிவிட்டார், அப்படி என்றால் அளக்க முடியாது என்று சொல்லி அவர் எழுத்து மூலமாக தெரிவித்திருக்கின்றார்.
அளந்தால் 35 ஏக்கரும் அளக்க வேண்டும், இல்லையென்னா அளக்க முடியாது என்று சொல்லி அவர் மறுப்பு தெரிவித்த அடிப்படையில், அதாவது காணியை அளந்து இராணுவத்துக்கு விற்கப் போகின்றேன் என்று தலைகளாக நின்றவர் அதிகாரிகளுடைய அந்த அப்போதுதான் அவருக்கு வெட்ட வெளிச்சமானது தான் ஏமாற்றப்பட்டிருக்கின்றேன் என்று நான் நினைக்கின்றேன். இவர் லண்டனில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய என்பிபி தோழர்கள் திடீரென இந்த என்பிபியினுடைய அனுதாபிகளாக மாறி இருப்பவர்களின் ஊடாக அவர்கள் இனங்காணப்பட்டு அவர்கள் பேரம் பேசப்பட்டிருக்கலாம். ஒரு பெரும் தொகையை அவர்களுக்கு வழங்குவதாக கூறி, ஏன்னா புலம்பெயர் தேசத்திலே இனிமேல் உண்மையில பெரும்பாலானவர்கள் இனி நாங்களும் பெறப்போவதில்லை, எங்களுடைய பிள்ளைகளும் பெறப்போவதில்லை, பிறகு எதற்கு எங்களுடைய மண்ணிலே எங்களுக்கு நிலம் வித்து காசாக்கி விட்டு பிள்ளைகளுக்கு பங்கு போட்டு சொத்தை கொடுத்து விட்டால் அலுவல் முடிந்து விட்டது என்பதாக நினைக்கக்கூடிய கணிசமானவர்கள் புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்றார்கள். அவ்வாறான மனமாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது. அதை வாய்ப்பாக பயன்படுத்தி இவர்கள் இவ்வாறு பேரம் பேசி இருக்கலாம். பேரம் பேசி இவரை தந்திரமாக அழைத்து வந்து இந்த 25 ஏக்கரை வளர்ந்து இராணுவ முகாமை நிரந்தரமாக அங்கே நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இந்த இடைநடுவில் நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட தரப்பினருடைய அந்த போராட்டம் இடம்பெறாது இருந்திருந்தால் அவர் ஏதோ ஒரு விதத்திலே அதற்கு தினம் சம்மதித்திருப்பார். அதற்கு பின்னர் ஏனைய இடங்களை அளந்து போட்டு வேறு யாருக்கும் விற்பனை செய்வதற்கு அவர் ஒரு விலை முயற்சி செய்திருக்கலாம். இந்த போராட்டத்தின் காரணமாக அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது, அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. அது அந்த நிலையில அந்த குழப்ப நிலை என்று கொண்டு ஒரு குழப்பமாக இறுதியாக அந்த காணி அளவீடு என்பது கைவிடப்படுகின்ற நிலைமை உருவாகி இருக்குது. அதற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிற போது அங்கே ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இப்படி மக்கள் எத்தனையோ பேர் காணி இல்லாமல் இருக்கின்றார்கள், நீங்கள் அவர்களுக்கு விற்பனை செய்யலாம் தானே, அப்படி அவர்களுக்கு விற்பதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா என்று சொன்னால் அவர் சொல்கிறார், இராணுவம் இருக்கின்ற இடத்தை எப்படி விற்க முடியும், இராணுவம் இப்படி இருக்கத்தக்கனவதாக அதற்கான பெறுமதியை யாரும் வழங்கி இராணுவத்தோடு சேர்த்து இந்த காணியை யாரும் வேண்டால் நான் விற்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் எகத்தாளமாக பதில் சொல்கின்றார். 15 ஆண்டுகளாக தான் காணி குடியிருப்புக்காக தாங்கள் போராடி கொண்டிருப்பதாகவும், அது முடியாத பட்சத்திலே எரிவேல முதலே போராடுவதிலே பயனில்லை என்கின்ற நிலைமையில் தான் இந்த காணியை இராணுவத்துக்கு விற்பனை செய்கின்ற முடிவை எடுத்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த காணி உரிமை மாற்றம் தொடர்பாக அந்த அளவீடு செய்கின்ற விடயத்தில் கூட அவர் உள்ள மோசடியை அவர் அங்கே உணர்ந்திருக்கின்றார். இப்போது இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த 2013ஆம் ஆண்டு காணி அளவீடு செய்தது இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பினருடைய ஒரு படைப்பிரிவுக்கு அந்த காணி அளவீடு செய்யப்பட்டு அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது அங்கே அவர்கள் வேறு இடத்துக்கு சென்றதற்கு பிற்பாடு இப்போது வேறு ஒரு படையணி அங்கே இருக்கின்றது. ஆக இவர்களுடைய பெயரில் இப்போது அளவீடு பணி நடைபெறப் போகின்றது. ஆகவே இது ஒரு முரண்பாடாக இருக்கின்றது என்ற விடயத்தையெல்லாம் அவர் உணர்ந்திருக்கின்றார். ஆகவே அவர் தான் இதில் ஏமாற்றப்பட்டிருக்கின்ற விடயத்தையும் அவர் உணர்ந்து கொண்டு இப்போது, ஆனால் இவர்கள் மீண்டும் ஏதாவது ஒரு முயற்சி செய்து மீண்டும் ஒரு காலகட்டத்திலே இதை அவர்கள் மீண்டும் அளவீடு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடும். ஆனால் மக்கள் மத்தியிலும் அரசியல் மட்டத்திலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த காணி உரிமையாளரை இராணுவத்தினருக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு காணியை வழங்குவதற்கு முன்வந்த விடயம் என்பது தமிழர்களை உண்மையிலே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்த கருத்தை விட, இந்த நான் நினைக்கிறேன் பிரதீபன் என்று நம்புகின்றேன் அவருடைய பெயர், லண்டன்ல இருந்து வந்தவருடைய பெயர், அவருடைய நிலைப்பாடு ஒட்டுமொத்த தமிழர்களையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இதே நேரத்தில் இன்னொரு நகைச்சுவையான விடயம் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள், தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவர் வடமராட்சி வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களுக்கான பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கின்றார். அவர் முகநூலில் ஒரு பதிவொன்றை போடுகின்றார். பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு இடங்களும் சுவீகரிக்கப்படாது, ஆகவே தேவையற்று மக்களை குழப்புகின்ற போராட்டங்களை கைவிட்டு பேசாமல் இருங்கள் என்ற வகையிலே அவர் ஒரு பதிவொன்றை இட்டிருந்தார். அவருக்கு தெரியவில்லை, ஆனானப்பட்ட ஜனாதிபதியினாலேயே இராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாத போது இவரெல்லாம் ஏமாத்தின, இவர் ஏற்கனவே என்பிபி ஏவிபியினருடைய கடுமையான நிராகரிப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருவராகத்தான் ரஜீவன் அவர்கள் காணப்படுகின்றார். அவர் ஆரம்ப நாட்களில் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து அந்த ஜேவிபியினுடைய கட்டுப்பாடுகளுக்கு, கட்சி கட்டமைப்புகளுக்கு கட்டுப்படாது தனி ஆவர்த்தனமாக செயல்படுகின்ற நிலைப்பாட்டிலே கடும் அதிருப்தியோடு மேல்மட்டத்தினால் பார்க்கப்பட்டு வருகின்ற ஒருவர். ஏனோதானோ என்கின்ற நிலைமையிலே தான் அவர் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். மிக விரைவில் அவருடைய பதவி கூட பறிக்கப்படலாம் என்கின்ற அளவில் தான் நிலைமை இருக்கின்றது. இன்று வரை வருகின்ற தகவல் உண்மையிலே ஏவிபியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து தற்போது வரை இருக்கக்கூடிய நடைமுறை, அரசியல் ரீதியாக எந்த பதவிகளை பெற்றாலும் அந்த பதவி நிமித்தமாக வரக்கூடிய சம்பளம் அத்தனையுமே ஏவிபியினுடைய தலைமைச் செயலகத்துக்கு எடுக்கப்பட்டு கட்சி செலவுகளுக்கு ஒரு தொகை எடுக்கப்பட்டது போக ஒரு குறிக்கப்பட்ட விகிதம் மட்டும்தான் அந்த உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்பது அவர்களுடைய கடந்த கால
இருந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அது ஜனாதிபதியில் உள்ள சகலரும் அந்த நடைமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரஜீவன் அவர்கள் இதுவரை அவருடைய சம்பளம் என்பது முழுமையாக நேரடியாக அவருக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் கட்சியால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கட்சியினுடைய விசுவாச வட்டத்துக்குள் அவர் இல்லை என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. தற்போது வரை நம்பகரமாக அறியக்கூடிய ஒரு விடயம், அவருடைய சம்பளம் பிளவத்தைக்கு ஜேவிபியினுடைய தலைமை காரியாலயத்துக்கு எடுக்கப்பட்டு அதுக்கு உள்ளாக ஒரு ஒரு பிடிமானம் போக மிகுதி தொகை வழங்கப்படுகின்ற ஏனைய நடைமுறைக்கு உட்பட்டு அவருக்கு சம்பளம் வழங்கப்படுவதில்லை. பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் வழங்கப்படுவதில்லை. நேரடியாக முழுமையான சம்பளம் வழங்கப்படுவதாக தான் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற ரஜீவன் அவர்கள் பெரும்பாலும் மோனூல் தான் அவர் அரசியல் செய்து வருகின்றார். அந்த வகையிலே அவர் இந்த உண்மையில இங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கை எல்லாம் அப்படியான விதத்திலே நடைபெறுகின்றது என்பதெல்லாம் எல்லோருக்குமே தெரிந்தபடியாம். அவர் உண்மையிலே அந்த கிளுகிழுப்பை சொல்வார்கள். போர்க்களத்திலும் ஒரு கிளுகிழுப்பு தேவைப்படுகின்றது என்பதை போன்று அவர் ஒரு கிளுகிழுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பதிவை இட்டிருந்ததை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டுவது பொருத்தம். நான் சொன்னது சரிதானே? அனுரகுமார திசாநாயக்கா தமிழ் மக்கள் தொடர்பாக எப்படி கணித்திருக்கிறார் என்று நான் சொன்னது சரி. இப்போ நீங்கள் கூறுனீர்கள் ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்தவர் என்று சொல்லும் பொழுது, இதான் இன்னொரு நிகழ்ச்சியிலும் கூட உரையாடி இருந்தோம். அதாவது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களே தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ செல்வராஜா கஜேந்திரன் சொன்னது போல் காணியை வில்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தமிழருக்கு வில்லுங்கள், ஏன் இராணுவத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று. அப்படி என்றால் இது அவர்களோடு சேர்ந்து செயல்படுவது போலத்தான் இது காட்டப்படுகிறது. இப்போ உண்மையாக நிறுத்தப்பட்டது காரணம் என்னவென்றால், அந்த 25 ஏக்கருக்கு பதிலாக 35 ஏக்கர் வேணுமே. வெளியில் வந்திருக்கிறார்கள், அவர்கள் இனி தாயகம் திரும்ப போவதில்லை, விடுமுறைக்குத்தான் அங்கே வரப்போகிறார்கள். ஏன் இவ்வாறான ஒரு சின்னத்தனமான செயல்பாடுகளை செய்கிறார்கள் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏன் புரிந்து கொள்ள முடியாது? அவர்கள் வெளிநாடுகளில் வந்து இவ்வளவு தூரம் ஒரு நல்ல நிலையில் வாழுகிறார்கள் என்றால் அந்த போரை காரணம் காட்டித்தான் வெளியில் வந்தவர்கள், அல்லது அவர்களுக்கு இங்கே விசாவை அள்ளி கொடுக்க போவது. இது எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அங்கே தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வளவு விசனத்தை ஏற்படுத்துகின்றது ராமதரன்? உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விசனத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலே இப்ப இவர் மட்டுமல்ல, இவர் கண்ணுக்கு வெளிப்படையாக தெரிந்த ஒருவர் மட்டும்தான். இதே போன்று பல நூற்றுக்கணக்கானவர்கள் சத்தம் சந்தடி இல்லாமல் அவர்கள் வந்து இவர்கள் இராணுவத்துக்கு விட்டு ஒரு சுவீகரிப்பு நடவடிக்கை என்று வந்தபோது அது இவ்வளவு தூரம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. இன்று பல புலம்பெயர் தமிழர்கள் அவர்களுக்கு அதிகமாக பணம் தேவை. ஆகவே எங்களுடைய தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய காணிகளை வேற்று இனத்தவர்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியவர்கள், சிங்களவர்களுக்கு தங்களுடைய காணிகளை சத்தம் சந்தடி இல்லாமல், உண்மையிலே ஒரு காணி விற்பதாக இருந்தால், உண்மையிலே பாருங்கள், இராணுவத்தினர் அந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அயல் காணி உரிமையாளர்களுக்கும் சட்ட ரீதியாக அறிவிக்கப்பட்டுத்தான் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே அப்படி அயலிலே இருப்பவர்களுக்கு காதும் காதும் வைத்ததை போன்று எல்லாம் பேர முடிந்ததற்கு பிற்பாடு காணி உரிமையாளர் என்ற பெயரிலே புதியவர் ஒருவர் அங்கே வருகின்ற போதுதான் அயலிலே இருப்பவர்களுக்கு தெரிய வருகின்றது அந்த காணி விற்கப்பட்டு விட்டது என்று. அவ்வாறு எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் எங்களுடைய நில உரிமையை தங்களுடைய பண தேவைகளுக்காக அவர்கள் மாற்று இனத்தவர்களுக்கு விற்று எங்களுடைய தாயகத்தினுடைய இருப்பையே கேள்விக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய உரிமை என்பது, நில உரிமை எங்களிடம் இருக்கும் வரைதான் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தின் மீதான உரிமையை நாங்கள் நிலைநிறுத்த முடியும். இன்று எங்களுடைய தமிழர் தாயகத்திலே கரையான் அரித்ததை போன்று அந்தந்த குறிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இவ்வாறு புலம்பெயர் தமிழர்களுடைய காணிகள் விற்பனை செய்யப்பட்டு வேறு வேற்றினத்தவர்களுக்கு அது உரிமை மாற்றம் செய்யப்படுகின்ற போது நாளை அவர்கள் இந்த இடத்திலே ஒரு பௌத்த விகாரைக்கோ இல்லை தமிழர்களுக்கு ஒவ்வாத தமிழர்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களுக்கு ஒவ்வாத செயல்பாடையோ இல்லை அவர்கள் இங்கே இருந்து கொண்டு தமிழர்களுடைய விடுதலை அரசியலுக்கோ இல்லை தமிழர்களுடைய அரசியல் இருப்புக்கோ இல்லை எதிர்காலத்துக்கோ ஊறு விளைக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்தால் கூட யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. நில உரிமை அவர்களிடம் இருக்கும் வரை நாங்கள் அதற்கு எதிராகவும் நாங்கள் போராட நிர்பந்திக்கப்படுவோம். ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராட வேண்டிய தமிழர்கள் இப்படி புலம்பெயர் தமிழர்களுடைய சின்னத்தனமான செயல்பாட்டினால் அதற்கு எதிராகவும் போராட வேண்டிய ஒரு நிலைமை எதிர்காலத்தில் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய மாவீரர்கள் கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள் இந்த தாயக விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிரை ஆகுதியாக்கி இருக்கிறார்கள். இன்று நாங்கள் 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாவீரர் நாள் முன்னெடுக்கப்பட்ட போது உத்தியோகபூர்வமாக தமிழக மாவீரர் பணிமனையால் வெளியிடப்பட்ட மாவீரர் பட்டியல் நான் நம்புகின்றேன் 28,000 சொச்ச மாவீரர்களுடைய பெயர் பட்டியல் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டது நம்புகின்றேன். அதற்கு பின்னர்
உத்தியோகபூர்வமாக அடுத்த மாவீரர் நாள் வருகின்ற போதுதான் அந்த மாவீரர் பட்டியல் என்பது புதிதாக தரவேற்றம் செய்யப்படும். அதற்கு இடைப்பட்ட காலத்திலே எந்த விதமான கணக்குகளும் இல்லாமல், வகை தொகை இல்லாமல் அங்கே இடம்பெற்ற போரிலே பலர் கொல்லப்பட்டார்கள். இந்த தாயக விடுதலைக்காக, அந்த லட்சியத்துக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த எல்லாம் இருக்கின்றது. அவர்களுடைய பெயர் விவரங்கள் கூட இன்று வரை வரலாற்றிலே பதிவு செய்யப்படவில்லை. ஒரு கணிசமான முக்கிய தளபதிகள் உள்ளிட்டவர்களுடைய பெயர் விவரங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டு அந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பின்னர் செம்மைப்படுத்தப்பட்ட பட்டியலிலே அது உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலானவர்களுடைய பெயர்கள் என்பது இன்று வரை அந்த மாவீரர் பட்டியலில் எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 30,000 மாவீரர்களை கடந்து அந்த மிகுதியாக அந்த இறுதி காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 10,000 20,000 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. அவ்வாறு உயிரிழந்த எங்களுடைய மாவீரர்களுடைய பெயர் விவரம் யாருக்குமே தெரியாது. இன்று பெயர் தெரியாமல், ஊர் தெரியாமல், எங்களுடைய இனத்துக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று பாருங்கள், எத்தனையோ கரும்புலிகள் வாழ வேண்டிய வயதிலே இன்று எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே மாவீரர்களாகி இருப்பவர்கள் எல்லாம் அந்த குடும்பத்திலே மூத்த தலைப்பிள்ளைகளாக இருப்பவர்களாம் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய மாவீரர்களாகி இருக்கின்றார்கள். இன்று அந்த அந்த தலைப்பிள்ளைகள் அந்த நாட்டுக்காக தங்களை தியாகம் செய்ததன் காரணமாக இன்று வரை அந்த குடும்பங்கள் மற்றவரிடம் கையேந்துகின்ற அளவுக்கு ஒரு நலிவடைந்த நிலைமையில இருக்கின்றதுன்னு சொன்னால் இதற்கு யார் பொறுப்பேற்பது? அந்த அந்த நன்றி விசுவாசம் எங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தலைப்பிள்ளைகளாக இருப்பவர்கள் நாட்டுக்காக சென்று இன்று கிட்டத்தட்ட 4, 5 தசாப்தங்களான பிற்பாடும் அவருடைய குடும்பங்கள் நலிவடைந்த நிலைமையில இருக்கின்றதுன்னு சொன்னால் அவர்கள் எங்களுடைய இனத்துக்காக, இனத்தினுடைய தடை நீக்கிகளாக அவர்கள் செயல்பட்டார்கள். ஆக அந்த குடும்பங்களுக்காக, அந்த மாவீரர்களுக்காக நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இப்படியாக உங்களுடைய சின்னத்தனமான இன்றைய அவர் அவர் அதில் நியாயம் கதைக்கின்றார். என்னுடைய நிலம் நான் யாருக்கு வேண்டுமென்றாலும் கொடுப்பேன். நான் 15 ஆண்டுகளாக போராடி விட்டேன். இனிமேல் இது இராணுவத்திடமிருந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே நான் என்னுடைய காணியை விட்டு நான் பணத்தையாவது பெற்றுக் கொண்டு போகின்றேன் என்கிற முடிவோடு தான் நான் வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்ற போது, ஐயா, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் புலம்பெயர் தேசத்திலே சென்று நீங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எங்களுடைய மாவீரர்கள் போட்ட பிச்சை, எங்களுடைய போராட்டம் போட்ட பிச்சை, எங்களுடைய போராளிகள் போட்ட பிச்சை. இன்று அந்த களத்திலே நஞ்சு குப்பியை கட்டிக்கொண்டு அந்த களமாடுகின்ற போது அவர்கள் தங்களுடைய இல்லற சுகத்தை, தங்களுடைய சகல இன்ப துன்ப சகலத்தையும் துறந்து விட்டு இனத்தினுடைய விடுதலை என்கின்ற அந்த ஒரு லட்சியத்தை மட்டுமே அவர்கள் தங்களுடைய கண் முன்னாலே வரித்திருந்தார்கள். அந்த லட்சியத்துக்காகவே அவர்கள் அந்த களத்தில் நின்று போராடினார்கள். அந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் புலம்பெயர் தேசத்தில் உங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைத்தது. இன்று நீங்கள் பகட்டாக வந்து நின்று கொண்டு நீங்கள் இன்று இவ்வாறு சவடால் பேச்சு பேசுகின்றீர்கள் என்று சொன்னார். இந்த போராட்டம் இல்லை என்றால், இந்த மாவீரர்கள் இல்லை என்றால், நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் எங்கு ஒரு இடத்திலே பேரூர் தெரியாத அளவுக்கு நீங்கள் எங்கு ஒரு இடத்திலே இருந்திருப்பீர்கள். ஆனால் இன்று அந்த விசுவாசம் கூட இல்லாமல் நீங்கள் வந்து நிற்கின்றீர்கள். இது அவர் மட்டுமல்ல, பிரதீபன் என்பவர் ஒரு குறியீடு மட்டும்தான். அவரை போன்று நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கலாம். அவர்கள் அத்தனை பேருமே உங்களுடைய மனச்சாட்சியை கேட்டு பாருங்கள். இன்று எத்தனையோ பேர் இன்று கரும்புலிகளாக தியாக சீலங்கள் என்றால் உங்களுக்கு தெரியுமா? இன்று அவர்களுடைய இன்று பேரே தெரியாது. அமைப்பு இருக்கின்ற போதே ரகசிய நடவடிக்கையின் காரணமாக இன்று ஒரு தமிழீழம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டதுக்கு பிற்பாடு அந்த தலைமையினால் அது அறிவிக்கப்படுவதனால் இனி எந்தவித பாதிப்புகளும் இல்லைன்னு உணரப்படுகின்ற போது மட்டுமே அறிவிக்கப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மாவீர செல்வங்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் உயிரிழக்கின்ற அந்த தருணத்திலே அவர்களுக்கு தெரியும், தன்னுடைய இறப்பு தன்னுடைய குடும்பத்துக்கு கூட தெரியாது, தெரிய வரப்போவதில்லை. இன்று வரை அந்த குடும்பங்கள் தன்னுடைய பிள்ளை எங்கோ ஒரு இடத்துல இருப்பார், காணாமல் போயிருப்பானோ, இல்லை இது ஒன்று நடந்திருக்குமோ என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்குத்தான் அந்த அந்த மாவீரர்களுடைய நிலை இருந்தது. அந்த தியாகசீலங்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அப்படிப்பட்டவர்களுடைய தியாகத்தை எல்லாம் நாங்கள் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். நாங்கள் இன்று வாழுகின்ற போதே அற்ப சொற்ப பணத்துக்காகவும் இன்ன சுகபோகங்களுக்காகவும் நாங்கள் எங்களுடைய இனத்தை பற்றி கூட சிந்திக்காமல் நாங்கள் விலை போக தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் அவர்கள் எங்கே சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய குடும்பத்துக்கு கூட தன்னுடைய இறப்பு செய்தி தெரியாமல் போய்விடும். நாளை இப்படி ஒரு மனிதன், இப்படி ஒரு நபர் இங்கே வாழ்ந்தார் என்ற செய்தி கூட வரலாற்றிலே இல்லாமல் போய்விடும் என்றது தெரிந்து கூட அவர்கள் இனத்தினுடைய விடுதலைக்காக, எதிர்கால சந்ததி சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்திற்காக அவர்கள் அந்த மண்ணிலே விதியானார்கள். அந்த விதியான மாவீரர்களுடைய ஆத்மாக்கள் எங்களுடைய நிலத்திலும், எங்களுடைய கடலிலும், எங்களுடைய வானிலும், ஏன் நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றிலும் இரண்டர கலந்திருக்கின்றார்கள்.
அவர்களுடைய லட்சியம், அவர்களுடைய கனவு இன்றும் அந்த காற்றோடு காற்றாக கலந்திருக்கின்றது. ஆகவே அவர்களை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் துரோகம் செய்யலாம். அந்த மண்ணுறங்கும் மாவீரர்களுக்கு துரோகம் செய்வோமாக இருந்தால், நிச்சயமாக எங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்பதைத்தான் இப்படிப்பட்ட சின்னத்தனமான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு நாங்கள் வினயமாக சொல்லிக் கொள்ளக்கூடிய விடயம் என்று சொன்னால் அது மட்டும்தான். என்ன செய்வது, என்ன சொல்றது என்று தெரியவில்லை. இதுதான் தமிழ் மக்களுடைய நிலை இப்பொழுது. அதாவது தாயகத்தில் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ் மக்களுடைய இன விடுதலைக்கான பிரச்சனை ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க வழிக்கிட்டால் இங்கே பாருங்கள் இவ்வாறான செயல்பாடுகள். நீங்கள் கூறியது போல் அவர்கள் போட்ட பிச்சையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் கூட அதை சிந்தித்து அதை விற்கும் பொழுது ஒரு தமிழர்களிடம் கொடுத்து விட்டால் குறைஞ்சது அவர்கள் காணியை இந்த இவர்களுடைய ஆக்கிரமிப்பை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூட சிந்திக்கவில்லை என்றுதான் கூறுகின்றது. என்னவோ நீங்கள் இன்று அனுர குமாரநாயக்காவுடைய கணிப்பும் அவர் தொடர்ந்து கூறுகின்ற தமிழ் மக்களுடைய காணி தமிழ் மக்களுக்கு என்று கூறுவதையும் நீதி கிடைக்கும் என்று கூறுவதையும் நீங்கள் இங்கே தெளிவாக எங்களுடைய உறவுகளுக்கு விளக்கியதற்காக உயிரோடை தமிழ் நண்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு இன்னொரு விடயத்தை குறிப்பிட பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்தியாவில் இருந்த காலகட்டத்திலே தளபதி கிட்டு ஊடாக என்று நம்புகின்றேன். இந்திய அமைதிப்படை இங்கே இருந்தபோது ஒரு பேரம் பேசப்படுகின்றது. அப்போது அவர் சொல்கின்றார், நான் உயிரோடு இருக்கும் வரை அதற்கு எந்தவித வாய்ப்புகளும் இல்லை. ஒருவேளை தான் உயிரிழந்ததற்கு பிற்பாடு நீங்கள் தமிழீழத்தை மொத்தமாகவோ சில்லறையாகவோ வேண்டுமென்றால் விட்டு விடுங்கள் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தெரிவித்ததாக இந்தியாவில் இருந்து அவ்வாறு மனவேதனையோடு கூறியதான ஒரு வரலாற்று பதிவை நாங்கள் இந்த இடத்துல நினைத்து பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் நம்புகின்றேன். நான் உயிரோடு இருக்கின்ற வரை எந்த விதமான ஒரு பேரத்துக்கும் இடமில்லை. தமிழீழ விடுதலை என்கின்ற லட்சியத்துக்காக போராட்டம் தொடரும். எந்தவித அழுத்தங்கள் வந்தாலும், இந்த நெருக்கடிகள் வந்தாலும், மலையே எதிர்த்து நின்றாலும் அந்த மாவீரர்களுடைய வழியிலே நின்று கொண்டு அந்த லட்சியத்தை அடைகின்ற போராட்டம் தொடரும். என்னுடைய இறப்புக்கு பின்னர் நீங்கள் தமிழீழத்தை மொத்தமாகவோ சில்லறையாகவோ யார் வேணுமென்றாலும் வித்து விடுங்கள் என்று அன்று கூறிய விடயம் இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 17வது ஆண்டிலே எங்களுடைய இரத்த உறவு ஒன்றே என்று சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பின் குறியீடாக இருக்கக்கூடிய செம்மணியிலே தமிழர்களை வகை வகையாக கொன்று குவித்த அந்த இராணுவத்திற்கு, முள்ளிவாய்க்காலிலே வேட்டையாடி கொன்று தீர்த்து ஏப்பம் விட்ட அந்த இராணுவத்திற்கு, இன்று 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை குருதியில் நனைய வைத்த அந்த இராணுவத்திற்கு வெறும் அற்ப பணத்திற்காக அந்த காணியை விற்பதற்கு முன் வந்திருக்கின்ற அந்த செய்தியை பார்க்கின்ற போது, மேதகு அவர்கள் இருக்கின்ற போது அவர் அந்த கூறிய வாக்கியம் தான் இப்போது நாங்கள் நினைக்க தோன்றுகின்றது. இன்று ஒவ்வொருவரும் எங்களுடைய நிலத்தை, எங்களுடைய மாவீரருடைய கனவுகளை, எங்களுடைய லட்சியங்களை அக்குவர் அணிவராக பிரித்து இவ்வாறாக ஏலம் விட தொடங்கிவிட்டார்கள். இது எங்கே போய் முடியுமோ என்கின்ற வேதனை தான் உண்மையிலே எழுகின்றது. நீங்கள் கூறியதை போன்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலாக நின்று கொண்டு இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராட வேண்டிய நேரத்திலே இன்று நாங்கள் அதைத்தான் படித்து சொன்னோம். தேசிய மக்கள் சக்தி திசை காட்டி சின்னத்துக்கு பின்னாலே நாங்கள் நிபந்தனையற்ற முறையிலே நாங்கள் அந்த சின்னத்துக்கு பின்னாலே நாங்கள் எடுபட்டு செல்வதென்பது எங்களுடைய என்றுமே இல்லாத அளவுக்கு எங்களுடைய விடுதலை அரசியலை நீர்த்து போக செய்துவிடும், சீர்குலைத்து விடும் என்கின்ற விடயத்தை நாங்கள் அப்போதே கூறினோம். இன்று பாருங்கள், 2 ஆண்டு ஆவதற்கு முன்னரே எப்படியான நிலையிலே வந்து நிற்கின்றது இந்த ஆட்சி மாற்றத்தினுடைய கோலம். ஆகவே நாங்கள் இவர்களை நம்பி இப்படியாக செல்வதென்பது நீங்கள் நாளை நிம்மதியாக நீங்கள் கூட கண்ணுறங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் என்பதைத்தான் இந்த இடத்துல வேதனையோடு பதிவு செய்ய முடியும். மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமதரன். நிச்சயமா நன்றி, வணக்கம்.